கேஸையும் நம்ம வந்து எப்படி ஸ்னைப்பரில் வந்து பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நெட்ஒர்க் காமிக்கிறதுக்குல்ல அதை வந்து கரெக்டாக அந்த டாட்டில் வைங்க. அந்த நெட்ஒர்க்கில் இருக்க லாஸ்ட் டாட் வந்து அந்த ஏம் பாயிண்டில் இருக்க லாஸ்ட் டாட் மேலே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க கைஸ். அப்படி வச்சிங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு லைனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எனிமி வந்து அட்டாக் பண்ண முடியும். அதாவது இங்கே தான் டாட் இருக்குது, அந்த லாஸ்ட் டாட்லேருந்து மண்டையில் வச்சோன்னா நமக்கு வந்து ரெட் ஷாட் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஷாட் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி பண்ணாலே போகணுங்க. கிட்டத்தட்ட பாதி ஸ்னைப்பரில் விளையாடுறது வந்து உங்களுக்கு ஈஸியாகிடும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா வந்து அது ஒரு சைஸ் உங்களுக்கு வந்து ஒரு மீடியமாக சொல்லணும்னா ஒரு 40 வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அது 40 வச்சு நான் வந்து பட்டாது, ஒரு 50 இருந்தாலே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து 50 வச்சுக்கின்னு அதை கொஞ்சம் தள்ளி வைங்க. ஏன்னா 50 வச்சிங்கன்னா வந்து அந்த டாட்டோட சைஸ் வந்து மாறும். ஓகே கேஸ், இப்போ நம்ம வந்து அந்த டாட் எல்லாத்தையும் வச்சு எப்படி ஸ்னைப்பரில் வந்து ஷாட் அடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்னைப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்னைப்பர் எடுத்து அந்த டாட் இருப்பாங்க, அந்த லாஸ்ட் டாட் மட்டும் எனிமி மண்டை மேலே வச்சு அடிச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஹெட் ஷாட் வரும். அதே மற்ற டாட் சைடில் இருக்க டாட்லாம் வந்து எனிமி சைடில் போச்சுன்னா 150, 300 இப்படி வந்து உங்களுக்கு டேமேஜ் வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்னைப்பர்லேருந்து எந்த ஸ்னைப்பர் வேணாலும் நீங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து ஒரு சில பழைய ட்ரிக்ஸ்லாம் இருக்காது. ஸோ அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இந்த ஸ்னைப்பரில் வந்து எப்படி நம்ம வந்து அடிக்கணும்னு சொல்ல போகிறேன். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அந்த ஃபயர் பட்டனு, கன் ஸ்விட்ச்சு, அப்புறம் ஸ்கோப்பு. அதை வந்து நீங்கள் வேகமாக வந்து தட்டிங்கன்னா வந்து அது ஒரு மாதிரி டக்குன்னு வந்து கன்று மாறினது தெரியாது, ஆனால் ஸ்கோப்பு வந்துடும். அந்த மாதிரி கேஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி நிறைய ஓல்டு பிளேஸ் தான் இது தெரியும். நானும் வந்து எனக்கும் இந்த ட்ரிக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் ஃப்ரீ ஃபயர் ஆரம்பித்தேன். அதுக்கடுத்து வந்து கொஞ்சமாக யூடியூப் சேனல்லாம் நான் இப்போ எடுத்து பார்த்து இப்படி தான் இது பண்ணுறாங்களான்னு தோணும். சொன்னால் வந்து இதெல்லாம் வந்து நான் பிகினர்ஸுக்கு தான் போடுறேன். ஏன்னா நானே அது பாட்டுன்னு சொல்ல முடியாது, ப்ரோன்னு சொல்ல முடியாது. ஏதோ விளையாடுவாங்க அப்படின்னு விளையாடின்னு கிடக்கேன். அப்புறம் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் போடுறதில்ல. இனிமேல் வந்து மோஸ்ட்டாக ஷார்ட்ஸ் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களுக்கு எனிமி வந்து அந்த ஷார்ட் மட்டும் அங்கே வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்காக மறக்காமல் பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னும் 20 சப்ஸ்கிரைப் தான் கைஸ் நம்ம 300 அடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி 300 அடிச்சிட்டோன்னா அடுத்தது 1000 அடிக்கணும். அதுதான் கைஸ் நம்மளோட மோட்டிவ். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் கன் ஃபயர் பட்டன் அழுத்தினீங்கன்னா வந்து டக்குன்னு புள்ள போயாச்சு. இது கரெக்டாக வந்து நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி திருப்பி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு தான் ஒரு சில பேர் நினச்சின்னு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஃபயர் பட்டன் அழுத்திங்கன்னா அதை வந்து விட்டுறாதீங்க, அப்படியே பிடிச்சிங்கன்னா வந்து அந்த ஸ்கோப்புமே நம்ம சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த ஃபயர் பட்டனை பிடிச்சி சுற்றி உங்களுக்கு வேணால் எப்படி வேணால் கூட எனிமி மண்டையில் அடிங்க, காலில் அடிங்க, என்ன வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஃபயர் பட்டனை அழுத்தி விடாமல் பிடிச்சிங்கன்னா வந்து புல்லட் வந்து ஃபயர் ஆகாது. ஸோ அப்படின்னா இந்த ட்ரிக்கை வச்சு புல்லட் ஏஎம்டபிள்யூ வந்து சார்ஜ் பஸ்ட்ராட்டும் கூட யூஸ் பண்ணலாம். அது ஒரு தனி ட்ரிக் இருக்குது. அது வேணா சொல்லுங்கள் ஏஎம்டபிள்யூ வந்து எப்படி சார்ஜ் பஸ்ட்ராக யூஸ் பண்ணணுன்னு சொன்னால் அது பேர் ஏஎம்டபிள்யூ கிடையாது. எனக்கு அப்போ தான் வந்து ஓகே கைஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோஸ் சந்திக்கிறேன். பை பாய், டேக் கேர்.